வணக்கம், நான் தான் உங்கள் டோனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புதேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. கன்னியாகுமரி வேறு ராமேஸ்வரம் வ்ளாக்ஸ் பற்றி போட்டிருந்தோம். பிரம்மாண்டமான வீடியோ. ஸோ அந்த ராமேஸ்வரமில் லாஸ்ட்டாக முடித்தோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த வீடியோஸுமே போடலை. ஸோ மும்பையும் வந்து ரீச் ஆயாச்சு. ரீச் ஆன வீடியோஸ், அதாவது மும்பைக்கு வந்து ரீச் ஆன வீடியோ எதுக்கு போடலன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டு. ஸோ இங்கே வந்து தான் எடிட் பண்ணி எல்லா வீடியோ போஸ்ட் பண்ணணுன்னு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அந்த ராமேஸ்வரம் வர கன்னியாகுமரிக்குள்ள வ்ளாக்குள்ள ஒரு பிளேலிஸ்ட்டே பண்ணியிருக்கோம். அதை நான் ஆட் பண்ணேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், அது வரும். அதே மாதிரி நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, நம்ம கமிட்மெண்ட் வீடியோஸ், அதாவது நம்ம பர்த்டேக்குள்ள கமிட்மெண்ட் வீடியோஸ். அந்த கமிட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த கமிட்மெண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் ஃப்ளோ. நம்ம அது வேறு மன்சூன் சீசன் இங்கே மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நமக்கு மெயின் ரீசனே வேலை செஞ்சு பிளான்ஸ் வாங்கணும்னு இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால இப்போ நம்ம அந்த பிளான்ஸ் வச்சோம்னா இப்போ மழை சீசனுக்கு நல்லாவே வளரும். ஸோ அதனால அதையுமே நம்ம பண்ணிடலாம். ஸோ அதே நமக்கு ஃபர்ஸ்ட் 2 கமிட்மெண்ட் என்னது இருந்துச்சுன்னா, நான் ஃபுல் சார்ட்டையுமே ஆட் பண்ணேன் சைடில். நமக்கு ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் வந்துட்டுனா 4 வேலை, அதாவது 4 வேலை பண்ணி நம்ம பைசா அதில் சம்பாரித்து அதில் நம்ம மரம் கன்று வாங்குற மாதிரி. ஸோ அதனால அந்த 4 வேலை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் நம்மளுக்கு எது வேலை கொஞ்சம் நல்ல முடியுதோ நம்மளால், ஸோ அந்த வேலையை நம்ம சூஸ் பண்ணி அந்த வேலையை பண்ணலாம். அது நான் உங்கள்கிட்ட நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது என்னென்னா, நம்ம வந்து ஒரு 4 வேலை பார்க்க போகிறோம். 4 வேலைனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல போய் கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் டீ விற்கிற மாதிரி, இல்லைனா தினக்கூலினா ஏதாச்சும் ஒரு டெய்லி வேஜஸ்குள்ள ஒர்க் பண்ணி, ஒரு கொத்தனார் வேலைக்கு போய் அப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி, அதை மாதிரி ஒரு 4 வேலை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க, சரியா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த வீடியோனா அதுக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த வீடியோவில் நான் நல்ல பக்காவாக எடுத்து போஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி இப்போ மன்சூன்குள்ளது கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படி இப்படிலாமே கவர் பண்ணலான்னு இருக்கேன். மும்பையில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அந்த கமிட்மெண்ட் வீடியோஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த வீடியோவுமே பாருங்கள், அதையுமே நான் ஆட் பண்ணேன். ஸோ அதாவது ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம ராமேஸ்வரம் வர கன்னியாகுமரிக்குள்ள வரும், இன்னொரு சைடில் வந்து பர்த்டேக்குள்ள வ்ளாக்ஸ் வரும், சரியா? ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட்டில் என்ன வேலை பார்க்கலான்னு சொல்லி எழுதுவீங்கன்னு நம்புதேன். ஸோ கூட சீக்கிரமாக மன்சூன் வ்ளாக் சினிமா கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ வந்து சும்மா சாதாரணமாக எண்ட் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு மும்பைக்குள்ள ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸோட எண்ட் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ நான் வேறு இந்த இன்னொரு 2 தம்பி வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாருமே இப்போ உங்கள்கிட்ட அந்த டிஷ் என்னன்னு காமிக்கோம், சரியா? ஸோ வாங்க, அந்த பையனுமே வந்துட்டான். ஸோ நாங்கள் அந்த வீடியோ வந்து சாதாரணமாக எண்ட் பண்ணாமல் கொஞ்சம் நல்ல தரமா எண்ட் பண்ணணும், சரியா? தரமா பெருசாவே எண்ட் பண்ணணும். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வேற யாருமே நம்ம பழைய ட்ரிப்ஸ் பார்க்காத வீடியோலாம் பாருங்க, சரியா? அந்த வீடியோமே உங்களுக்கு லாஸ்ட்ல கண்டிப்பா குட் பாய் டெய்லி vlogs பாருங்க. டெய்லி vlogsல இல்ல, மாசத்துல ஒரு 4-5 vlogs நம்ம விட்டுக்கிட்டே இருப்போம், அதை பாருங்க. சரி வாங்க, இவனை விட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம வந்து என்ன நமக்குள்ளது ஃபோக்கஸ் அதில் போயிடலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, இவ்வளோ நேரம் முடிவு பண்ணல, பானிபூரி நாங்கள் சாப்பிட்லான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஒரே ஒரு பிளேட் பானிபூரி வாங்கி நாங்கள் 3 பேருமே சாப்பிட போகிறோம். சரி வாங்க, பானிபூரி சேர்ந்து சாப்பிட்லாம். ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ வாங்க, இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட் பானிபூரி வாங்கி 3 பேர் சாப்பிட போகிறோம். சரி வாங்க, இப்போ பானிபூரி வாங்க சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் 1/3. चलो भाई पानीपुरी स्टॉल, पानीपुरी लेके काम है, पानीपुरी वाला काम ले चलो वाला काम के मत के लेंगे. देखो आप लोग पानीपुरी இல்ல ரொம்ப भाई पानीपुरी इन स्टॉल का इधर देखो चलो हम लोग अभी खिलाए. एक प्लेट कितने का? 30 रुपए का. நாங்கள் வந்து ஒரு வழியாக இப்போ பானிபூரி கடைக்கே வந்துட்டோம். ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. அந்த பேடிஎம்ல போய் சத்தம் கட்டிச்சு பார்த்தீங்களா, 30 ரூபா தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரே ஒரு பிளேட் வாங்கி 3 பேர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம், சரியா? ஒரு பிளேட் இல்லாம 3 பிளேட் கொடுப்பான் பாய். அதுக்கு ஒரு பிளேட் வாங்கி நாங்கள் 3 பேரும் 6 பீஸ் கிடைக்கும். ஆளுக்கு 2 சாப்பிட்டு கிளம்பிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி இப்போ ஸ்டார்ட் பண்ணான். नहीं मीडियम, ये देखो मीडियम, जिसमें 2 आता है, तीखा चटनी और मीठा चटनी. क्या मेरा टकला का ले रहा है? टकला तो नहीं लिया, मीठा चटनी है. देखो ये मीडियम है, ये मीडियम है, दोनों मिक्स. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம். இவன் சாப்பிட்டது வந்து மீடியம். ஸோ மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீடியம்.
ரெண்டு மீடியம் இப்போவுமே சாப்பிட்டுக்கோ பரோட்டி नहीं, नहीं। கிடைக்காது एक मीठा मीठा दो एक मीडियम एक मिठा கதா अरे और मेरे को खिलाएगा भाई हम लोग का एरिया का है இவனுக்கு வந்து ஒரு மீடியம் வேற ஒரு சாதா அதோட இவனுக்கு முடிஞ்சிட்டு இப்போ நம்ம भाई मेरे को दोनों भी मिठाई बनाओ ठीक है मीडियम है क्या मिठाई मीडियम இது மீடியம் தான் நான் மிட்டா கேட்டா நான் உங்க மீடியம் தான் பண்ணிருக்காங்க मीठा डाल रहा है अरे भैया क्या हो गया बहुत மிட்டா மிட்டா வேணும் ரொம்பவே இனிப்பா இருக்கு நான் வந்து எப்பவுமே பானிபூரி வந்து இனிப்பா சாப்பிட்டது தான் ரொம்ப விரும்புவேன் அதனால இப்போ இனிப்பு போய்க்கலாம் இது வந்து ரொம்பவே சூப்பரா இனிப்பா இருந்துச்சு இப்போ நம்ம 4வது பீஸ் அதாவது ஆமா 5வது or 6வது பீஸ் தம்பி சாப்பிட போறான் இப்போ தம்பி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க भाई किलो नहीं एक किलो भाई सबको एक एक सुखा पूरी दे दो देगा देगा अपने भाई अपना पास आओ இப்போ எல்லாருக்கும் ஒரு கடைசியில் ஒரு சுக்கா பூரி கிடைக்கும் எப்படி இருக்கு நல்லா இருக்கா कैसा है बता இவங்கெல்லாம் இப்படிதான் வேணும் क्या बोलना चाहेगा अंकल के लिए अरे अंकल उठला हाँ अंकल देखो गुड्डू भाई देखो अंकल हम लोग को कभी भी एक्स्ट्रा இது வந்து எக்ஸ்ட்ரா அவனுக்கு சுக்கா பூரி பாய் एक சுக்கா பூரி मेरे को बॉयज इन 6-7 पानी पूरी பாய்ஸ் இன் 6-7னா வேற ஒன்றும் இல்லை எங்கள் ஏரியா பின் கூட தான் அப்படி சொல்லிட்டு இருக்கான் ஸோ அதே மாதிரி இந்த தம்பிங்கெல்லாம் வந்து சூப்பர் டான்ஸர்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு இவங்களே தான் இவ்வளோ நல்ல டான்ஸ் ஆடுவாங்கன்னு அந்த டான்ஸ்குள்ள ஒரு சின்ன கிளிப் வேணா நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கேன் சரியா அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுக்கா பூரி சாப்பிட்டாஜி हाँ एक सुखा पूरी मस्त हाँ गुड्डू भाई का ब्लॉग बोलते ना भाई ये देखो सुखा पूरी हाँ गुड्डू भाई சாப்பிட்ரு இப்போ இவருக்கு நாங்கள் பில் கட்டிட்டு இங்கேருந்து கிளம்புதோம் உங்கள்ட்ட இவர்கிட்ட பில்லை கட்டிட்டு 30 ரூபா கட்டிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணோம் வீடியோ பானிபூரி சாப்பிட்டு தொண்டெல்லாம் கரகரன் ஆயிட்டு ஆனா பானிபூரி ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு நான் கூட வந்து 2 இனிப்பா தான் சாப்பிடலாம்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா நாங்க எல்லாருமே ஒரு மீடியமும் ஒரு இனிப்பான பூரியும் சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பில் கட்டும்போது என்ன ஆயிட்டுனா இவனு 2 பேரும் அவன்கிட்ட இன்னும் கொஞ்சம் தான் வாங்கி நல்லா சாப்பிட்டாங்கன்னா சுக்கா பூரியை திருப்பி வாங்கி சாப்பிட்டுட்டானு சரி மக்களே இதோட நானும் இந்த வீடியோவை முடிக்கேன் ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் கமிட்மெண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அதனால நம்ம 4 டெய்லி வேஜஸ் அதாவது 4 வேலை பார்க்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் என்ன வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இனிமேல் மும்பைக்குள்ளது மன்சூன் சீசன் அதாவது நிறைய வாட்டர் ஃபால்ஸ் நிறைய கிரீனரியான பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ பர்த்டேக்குள்ளது கமிட்மெண்ட் வீடியோஸுமே நான் இப்போ ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம ராமேஸ்வரம் டு கன்னியாகுமரி vlog பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த பிளேலிஸ்ட்டுமே ஆட் பண்ணேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதோட நானுமே இந்த வீடியோவை எண்ட் பண்ணேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தரமான கண்டென்ட் வர vlogs இனிமேல் வந்துகிட்டே இருக்கும் மன்சூன் சீசன் ஃபுல்லாக டாடா டேக் கேர் பாய்